வெல்கம் டு மினி லாக்டோ வேர்ல்ட். கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வீடியோ போடுறதில்ல, யாரும் கோச்சிக்காதீங்க. இனிமேல் அடிக்கடி வீடியோ போடுறோம். இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாக்டோ, எங்கள் அப்பா பிளாஸ்டிக் ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. எடுத்துகிட்டு வரவா? அதை வச்சு நம்ம விளையாடலாமா? ஓ, எடுத்துகிட்டு வா லாரா. இரு, நான் போய் கொண்டு வரேன். லாக்டோ, இங்கே பாரு, இதுதான் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்த பிளாஸ்டிக் ஃபிஷ். பார்த்தியா, இதை நான் ஒரு பவுலில் போட்டிருக்கேன். உன்கிட்ட இது வைக்கிறதுக்கு எதுனா பவுல் இருக்கா? ஓ, இருக்கே, என்கிட்ட இருக்கு. இரு, கொண்டு வரேன். நமக்கு லீவ் தானே, இதை வச்சு ஒரு ஃபிஷ் அக்வேரியம் செட் பண்ணிடலாம். ஓகே லாக்டோ. லாரா, இங்கே பாரு, இந்த ஃபிஷ் பவுல் அதுக்கு செட் ஆகுமான்னு? ஓ, செட் ஆகுமே லாக்டோ. இவ்வளோ பெரிய பவுல் இருக்கே, ஏது உனக்கு? நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபைட்டர் ஃபிஷ் வளர்த்துட்டு இருந்தோம். அது இறந்து போச்சு. அதனால இந்த பவுல் எங்கள் வீட்டில் சும்மா தான் இருந்துச்சு. அதனால தான் இப்போ இதை செட் பண்ண கொண்டு வந்தேன். இருங்க, இதில் நம்ம இந்த ஃபிஷ் எல்லாம் போட்டு செட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பவுல் பத்தோல? ஓ, பத்துமே. லாக்டோ, இரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். பிரீத்தி, பெரிய கப்பில் கொண்டு வா. அப்போ தான் இந்த பவுலில் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே. லாக்டோ, இங்கே பாரு, இந்த கப்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கா. இது போதுமா? போதும். இதுவே அதிகம்தான். இதுவே இந்த பவுலுக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பவுலில் ஃபிஷ் அக்வேரியம் செட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பவுலை இப்படி செட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பவுலில் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் இப்போ இந்த தண்ணிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ளே அழகான லீவ்ஸ்லாம் இருக்குது. பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக இருக்குல்ல? இப்போது இதை தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் ஃபிஷ். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்க்க நிஜமாவே ஃபிஷ் மாதிரி இருக்குது. இப்போ இந்த தண்ணியை இதுக்குள்ளே ஆட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ளே கலராக ஃபிஷ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக்கில் ஃபிஷ் இருக்குது. நீங்கள் லீவில் வாங்கி இதெல்லாம் நீங்கள் வச்சு விளையாடலாம். பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர், நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர். இதெல்லாம் இப்போ தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா, இன்னும் கூட நிறைய கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் உண்மையாகவே ஃபிஷ்ஷு உள்ளே இருக்க மாதிரியே இருக்குல்ல? நெக்ஸ்ட்டு எல்லோ கலர், அடுத்து ப்ளூ கலர், நெக்ஸ்ட்டு பிங்க் கலர், அடுத்து ரெட் கலர். இங்கே பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. உண்மையிலே ஃபிஷ் பவுல் ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. லாக்டோ, இந்த பவுலை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா? பவுல் என்னோடது, ஆனால் உள்ளே இருக்க ஃபிஷ் என்னோடது. எதுக்கு இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? 2 பேரும் சேர்ந்து தானே இந்த ஃபிஷ் அக்வேரியம் பண்ணீங்க. லாரா, நீ 2 டேஸ் வச்சுக்கோ. லாக்டோ, நீ 2 டேஸ் வச்சுக்கோ. 2 பேரும் மாற்றி வச்சு விளையாடுங்க. லீவ் தானே. 2 பேரும் சேர்ந்து செஞ்சது ரொம்பவே அழகாக இருக்குது. ஆமாம் பிரீத்தி, ரொம்பவே அழகாக இருக்குல்ல? என்ன இது ஃபிஷ் பவுலா? சூப்பராக இருக்கே. லாக்டோ, இந்த கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷு ஏது உனக்கு? என்னோடது இல்லை சங்கீதா, இது லாரா கொண்டு வந்தா. அவங்க அப்பா வாங்கி தந்த ஃபிஷ்ஷா, நான் தான் செட் பண்ணேன். லாரா, உங்கள் அப்பா இது எங்கே வாங்கினாரு? எனக்கு தெரியாது சங்கீதா, எங்கள் அப்பா வாங்கி தந்தாங்க. நான் சாதாரண பவுலில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். லாக்டோ தான் எனக்கு இந்த ஃபிஷ்ஷை செட் பண்ணி கொடுத்தா. இப்போ இந்த ஃபிஷ் அக்வேரியம் சூப்பராக இருக்குல்ல? ரொம்பவே சூப்பராக இருக்குது. இரு, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இதை காட்டுறேன். ரொம்பவே அழகாக இருக்குது. இது நம்ம ப்ராஜெக்ட் கூட யூஸ் பண்ணலாம் போல இருக்குது. நம்ம ஸ்கூல் டைமில் இந்த மாதிரிலாம் செட் பண்ணால் மிஸ் நம்மளுக்கு நிறைய மார்க்ஸ் தருவாங்க. என்ன சொல்கிறீங்க? நம்மளாம் டீமாக சேர்ந்து இது மாதிரி பண்ணலாமா? பண்ணிட்டா போச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? இருங்க, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் காட்டுறேன். சரி, போய் கூட்டிகிட்டு வா. இங்கே தான் இருப்போம் நாங்கள். இருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். லாக்டோ,
அம்மா, என்னம்மா இது கையில்? ஐ, என்னம்மா இது? பார்க்கவே ரொம்ப அழகா போஸ்ட் பாக்ஸ் மாதிரி அழகா இருக்கு. லெக்டோ, இதுதான் யூனிகார்ன் பேங்க். இங்கே பற்றியா, உண்டியல் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தல, அந்த கடையில் ஒரு பீஸ் தான் இருந்தது. சரி, உனக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன். அம்மா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமா. பிங்க் கலரில் யூனிகார்ன் சூப்பராக இருக்குமா. ஆமாம் லெக்டோ, லீவ் விட போகிறாங்களே, நீ தானே இதில் காயின்ஸ்லாம் சேர்த்து வைக்கணும்னு சொன்ன. இந்த கீ ஓப்பன் பண்ணி பாரு. அம்மா, இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமா. என்னம்மா இது, பேங்க்குன்னு போட்டிருக்கு. காயின் பேங்க்கு. ஆமாம், இருங்கம்மா, இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆமாம் லெக்டோ, அதில் 2 டோர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. கடையிலே எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டிட்டாங்க. நீ ஓப்பன் பண்ணி பாரு. இங்கே பார்த்தியா, இதில் 2 ஓப்பன்ஸ் இருக்குது. இது வழியாக நம்ம காசு எடுத்துக்கலாம். மேலே 2 காயின் போடுற ஓப்பன்ஸ் இருக்குது. அது வழியாக காயின் போட்டுக்கலாம். பார்த்தியா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அம்மா, இது உண்மையிலே சூப்பராக இருக்குது. ராக்கிக்கு எதுவும் வாங்கலையாம்மா? ராக்கிக்கு கார் உண்டியல் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது வந்தால் வாங்கி கொடுத்துக்கிறேன். இது நீ வச்சுக்கோ. அம்மா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. தேங்க்யூம்மா. எனக்கு பிடிச்ச பிங்க் கலரே வாங்கிட்டு வந்துட்டீங்களே. ஆமாம் லெக்டோ, இருங்கம்மா, இது லாக் பண்ணி பார்க்கலாம். ஐ, லாக்கு கூட சூப்பராக இருக்குமா. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஏய் லெக்டோ, இது என்ன ஃபிஷ்ஷெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்க? ஏது இது உனக்கு? அம்மா, இது லாரா கொண்டு வந்தாம்மா. நம்ம வீட்டில் பவுல் இருந்துச்சுல, அதை வச்சு நான் தான் இதில் அக்வாரியம் மாதிரி செட் பண்ணேன். ஐ, இது ஃபுல்லாக ஒரிஜினல் ஃபிஷ் மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கே. ஆமாம்மா, இது ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஃபிஷ் தான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்லம்மா. ரொம்ப அழகாக இருக்குது. லாரா, உங்கள் அப்பா இதெல்லாம் எங்கே வாங்கினாரு? ஆண்டி, எங்கள் அப்பா நேற்று தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாரு. அப்படியா? எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கு லாரா. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஆண்டி, இது மாதிரி யூனிகார்னில் வேறு உண்டியல்ஸ் இருக்கா? வேறு கலர்ஸ் இருக்கா? இல்லை மோனா, இது ஒரே ஒரு கலர் தான் இருந்துச்சு. அதனால தான் லாக்டோக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு ஆண்டி, அதனால தான் கேட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லி வச்சு உனக்கு இதே மாதிரி உண்டியல் வாங்கி தரேன். ஓகேவா? ஓகே ஆண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ஒரு ஃபிஷ் அக்வாரியம் எப்படி செட் பண்ணுறோன்னு காட்டினோம். இந்த யூனிகார்ன் பேங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. போய் அதெல்லாம் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.